இந்தியாவின் இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா மற்றும் அந்நாட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸின் கூட்டு முயற்சியாக மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அத்திட்டத்தின் கீழ் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா, போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபூர் மற்றும் அமெரிக்காவின் பெக்கி விட்சன் ஆகியோரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்பும் வகையில் பல்வேறு பயிற்சிகளும் சோதனைகளும் பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டன. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் 4 வீரர்களை விண்ணுக்கு அனுப்ப கடந்த மே 29 திட்டமிடப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோசமான வானிலை, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகள் என பல்வேறு காரணங்களுக்காக 5 முறை ஃபால்கன் 9 ராக்கெட்டின் ஏவுதல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 7வது முறையாக அறிவிக்கப்பட்ட ஏவுதல் தேதியான ஜூன் 25 அன்று திட்டமிட்டபடி பிற்பகல் 12:01 மணிக்கு ராக்கெட் ஏவப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட் ஏவப்பட்ட 9வது நிமிடத்தில் அதிலிருந்து டிராகன் விண்கலம் பிரிந்து சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கிய பயணத்தை தொடங்கியது. விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பிய பின் முதல் நிலை பூஸ்டர் வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் 4 வீரர்கள் இருக்கும் டிராகன் விண்கலம் ஏவப்பட்ட 28 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீரர்கள் அங்கு சென்றடைந்த பின் 14 நாட்களில் 60 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன் 1984 ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் இந்தியரான ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி செல்லும் இந்தியர் என்ற சாதனையை படைக்க உள்ளார் சுபான்ஷு சுக்லா. அதே சமயம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற உள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா 2006 ஆண்டில் இந்திய விமானப்படையில் சேர்ந்தார். மேலும் 2019 இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்காக சுபான்ஷு சுக்லா தேர்வு செய்யப்பட்டார். தங்களது மகன் ராக்கெட்டில் விண்வெளிக்கு பயணிப்பதைக் கண்டு சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் ஆனந்த கண்ணீர் விட்டனர். விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ள சுபான்ஷு சுக்லா ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் என குறிப்பிட்டு டிராகன் விண்கலத்திலிருந்து தகவலை அனுப்பியுள்ளார். வினாடிக்கு 7.5 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தற்போது சுற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர் தனது தோள்களில் பொறிக்கப்பட்ட இந்தியாவின் மூவர்ண கொடி தான் இந்தியர்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக கூறினார். வெற்றிகரமாக விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் சுபான்ஷு சுக்லாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.